Hi friends, welcome to Nursing Skill Channel. My name is Kalayarasi, MSc in Community Health Nursing Department. ஸோ இன்னைக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குன்னா நம்ம எக்ஸசைஸ் ரெகுலராக ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் நம்ம தினமும் பண்ணணும். காலையில் டைம் இருக்குன்னா காலையில் பண்ணலாம், அப்படிலாம் ஈவினிங் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸோ நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த நோய் மார்பக புற்றுநோய் வர்றது தடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது டயட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சுகரி ஃபுட்ஸ், அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகளை நம்ம கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அதிகமான சர்க்கரை நிறைந்த வெள்ளை சர்க்கரை நிறைந்த உணவுகளை கட்டாயம் நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி கொழுப்பு சத்து உள்ள உணவுகளையும் நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொழுப்பு சத்து உள்ள உணவுகள்னு சொன்னால் பொரிச்ச உணவுகள், அதிகமாக எண்ணெயை பயன்படுத்துது, ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில். ஸோ இது மாதிரிலாம் அதிக எண்ணெயில் பொரிச்ச பொருட்களை நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து சரிவிகித உணவு நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். சரிவிகித உணவுனா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், ஸோ எல்லாமே நம்முடைய உணவில் இருக்கணும். ஸோ அதில் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும், பழங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணும். பழங்களில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நட்ஸ் எடுத்துக்கணும், ஆல்மண்ட், வால்நட். ஸோ அது மாதிரி வால்நட் எடுத்துக்கலாம், கொட்டைகள் எடுத்துக்கலாம், சீட்ஸ், விதைகள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சத்து நிறைந்த உணவுகளை கட்டாயம் நம் உணவில் தினமும் எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட்